வயநாடு நிலச்சரிவில் சிக்கி மேலும் ஒரு தமிழர் உயிரிழந்த அதிர்ச்சி செய்தியானது வெளியாகியிருக்கிறது. மொத்தமாக 3 தமிழர்கள் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் ஆல்வின் சுரேஷ் இணைகிறார். ஆல்வின் சுரேஷ், தற்போது தெரிய வந்த இந்த தமிழர் யார்? இவர் நீலகிரியில எந்த பகுதியை சேர்ந்தவர்? மேலதிக விவரங்களில் நேற்று முன்தினம் கேரள மாநிலத்தில் இரவு நேரத்தில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் ஏற்பட்டு நூற்றுக்கணக்கானோர் இறந்துள்ள நிலையில் மேற்பாடி பகுதி என்பது நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகா அருகாமையில் உள்ளது. குறிப்பாக இந்த கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் கேரளாவிற்கு வேலைக்கு செல்வது வழக்கம். குறிப்பாக கட்டிட வேலை, தேயிலை தோட்டங்கள் போன்ற வேலைகளுக்கு சென்று செய்து வருவர். இந்த நிலையில் நேற்று கட்டிட வேலைக்கு சென்ற காளிதாஸ் என்பவர் உயிரிழந்த நிலையில் அதன் பின்பு கோயில் பூசாரியாக இருக்கக்கூடிய இன்னொருவரும் உயிரிழந்தார். இந்த நிலையில் அதே வயநாடு பகுதியில் சேர்ந்த ஷியாபு என்பவர் அப்பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் உஸ்தாதாக பணியாற்றி வந்தார். அவருடைய உடலானது இன்று ஒரு பாறையின் இடுக்கில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது. தற்பொழுது நீலகிரி பந்தலூர் பகுதியில் இருந்து 3 பேர் இறந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.